நான் ஒன்னும் இந்த மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல, படைக்கலனோட வந்திருக்கிறோம். என் பேர் சொல்லியிருக்காரா? யார் பேராவது சொல்லியிருக்காரா? அப்புறம் ஏன் அது அட்ரஸ் ஏதாவது லெட்டருக்கு நான் பதில் போடலாமா? நான் ஒன்றும் மார்க்கெட் போனதுக்கப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அரசியலுக்கு வரல அப்படின்னு சொன்னார். இது வந்து அவர் பேசின ஒரு சில வினாடிகளிலேயே சோசியல் மீடியாவில் வந்து மக்கள் நீதி மைய தலைவரை வந்து குறிவைத்து விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது நேற்று எங்கள் தலைவர்கிட்ட இதை பற்றி கேட்டாங்க. கேட்கும்போது அவர் சொன்னார், என் பேர் சொன்னாங்களா, பேர் சொல்லுங்கள முகவரி இல்லாத கடிதத்துக்கு நம்ம ஏன் பதில் போடணும்னு சொன்னார். அதுக்கப்புறமும் அது ஒரு கேள்வியாக இருக்கிறதுனால நான் பதில் சொல்கிறேன். அவர் சினிமாவில் தான் இருக்கார். நம்பர் 1 நம்பர் 2 வாங்குற அளவுக்கு இப்போ டாப்பில் இருக்க ஒரு ஆர்டிஸ்ட்டு, வெறும் அரசியல் தலைவர் இல்லை. அவருக்கு சினிமா என்ன விட நல்லா தெரியும். விஸ்வரூங்கிற ஒரு சூப்பர் ஹிட் படத்துக்கு அப்புறம் தான் கட்சி ஆரம்பித்தார். கட்சி ஆரம்பித்து 3 வருஷம் கழித்து மீண்டும் நடித்து ஒரு பேன் இண்டியா மூவி 450 கோடி வசூலோட விக்ரம் படம் பண்ணார். அவர் மார்க்கெட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறதுக்கு அளவுக்கு அவருக்கு சினிமா அறிவு பத்தாதவர் இல்லை. அப்படி சொல்லியிருக்காருன்னா ஒன்று உணர்ச்சிகரத்தில் யாரோடைய கேட்டு சொல்லியிருக்கணும், இல்லைன்னா வேறு யாரையாவது சொல்லியிருக்கணும். அதனால் வந்து நாங்கள்னு எடுத்துக்கிறதுக்கு அந்த அடிப்படை காரணமும் கிடையாது. சரி, இப்போ கடந்த காலங்களில் பேசும்போது ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கமலஹாசன் பேசும்போது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறாரு. அதாவது ரசிகர்கள் அனைவருமே வாக்காளர்களாக மாறுவதில்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை சொன்னார். ஒருவேளை அந்த கருத்தை கேட்டதுக்கு அப்புறமா தான் விஜய் இந்த மாதிரி ஒரு கோபம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது கோபுரத்துக்கு நினைக்கிறேன். ஏன்னா சொன்னவரே ஒரு நடிகர், சொன்னவரே நடிகராக இருந்து அரசியல் கட்சி ஆரம்பித்தவர், சொன்னவரே ரசிகர் வச்சிருக்கவர், தன்னிடம் இருக்க ரசிகர்களையே முழுசாக வாக்காளர் மாறலன்னு சொல்லும்பொழுது அது சுய விமர்சனம், சுய கணிப்பு. அது அவருக்கு அதை பார்த்து வேணால் ஜாக்கிரதையாக எதுக்கே வந்த கூட்டத்தை பார்த்து மிரண்டு போயிடாமல் சந்தோஷப்பட்டுறாமல் வாக்காளரை சேர்க்கறதுக்கு மெனக்கட்ட மொழியை ஒரு அட்வைஸாக எடுத்துக்கணும், அறிவுரையாக எடுத்துக்கிற மொழியை இதை பார்த்து கோவப்படுறதுலாம் எடுத்துக்க முடியாது. இப்போ ஏற்கனவே